மாமா ஜீவா பார்த்து பார்த்து ஜீவா ஆர் யூ ஓகே? மாமா ரொம்ப வலிக்குதா மாமா? உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்படி இங்க வந்த கோமதி? நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நடப்பணமா தான் இருந்தேன் மாமா. உன் நினப்பு வரும்போதெல்லாம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் உட்காந்துட்டு வருவேன். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். நம்ம ஊர் ரொம்ப மாறிடுச்சுலடா. நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. அம்மா அப்பா ஆசையா பாக்குற பொண்ணெல்லாம் வேணாம்னு சொல்றீங்களே, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? வேலு, சில பொண்ணுங்களை பார்த்தா படுக்கணும்னு தோணும், கொஞ்ச நேரம் சுகம். ஆனா சில பொண்ணுங்களை பார்த்தா வாழ்க்கை பூரா கூடவே வாழணும்னு தோணும், வாழ்நாள் சுகம். ஒரு பொண்ணை பார்த்தா மனசுல காந்த மாதிரி ஒட்டணும்டா, அவளை இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு மனசு ஏங்கணும். என்னையா பயங்கரமா ஃபீல் பண்றீங்க? வேலு, எங்க அம்மா பாக்குற பொண்ணுங்கெல்லாம் எனக்கு பயந்துகிட்டு என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றாளுங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க எனக்கு தேவையில்லை. எனக்கு பொண்டாட்டியா வரவ எனக்கு அடங்கி போக கூடாது, என்ன அடக்கி ஆளணும், என் கண்ணை பார்த்து பேசணும். அப்படி ஒருத்தியதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணு எப்ப கிடைப்பாளோ, எங்க இருக்காளோ. இவன் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதாயா, ஆனா கொஞ்சம் திமிரு பிடிச்சவன். நெருப்பு மாதிரி இருக்காடா. உங்க கழுகு பார்வையில மாட்டிட்டால, இனி அவ தப்ப முடியாது. முதல்ல எதை வெட்டுறது? உன் கையவா இல்ல உன் கழுத்தையா? முதல்ல உன் விரலை வெட்டுவேன், அப்பவும் போடலனா உன் கழுத்தை வெட்டுவேன். நீ செத்தா உன் சொத்து உன் பையனுக்கு தானே போகும். அவனை மிரட்டி நான் கையெழுத்து வாங்கிடுவேன். அப்பவும் அவன் போடலனா உனக்கு துணையா அவனையும் மேல அமிச்சிருவேன். ஏன்னா அப்பனையும் புள்ளையும் தெரிச்ச பாவம் எனக்கு எதுக்கு? என்ன சொல்ற? என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் போலீஸ் போவேன். ஓ, போலீஸ் போவறான். போன் போடு. இதோ இன்ஸ்பெக்டர் லைன்ல இருக்காரு. போலீஸ் தான் லைன்ல இருக்காங்க, பேசு. சார், எம்எல்ஏ பரமேஸ்வரி என் பூர்வீக வீட்டை அடிமாட்டு விலை கேட்டு என்னை மிரட்டுறாங்க சார். விலைன்னு ஒண்ணு கொடுத்தா வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போவியா? அதை விட்டு என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? என்னைய எடுத்து பேசுறியா நீ? ஒழுங்கு மரியாதை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ, இல்ல கஞ்சா கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன் ராஸ்கல். சரியா? 5 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மா. இதெல்லாம் கரெக்டா மோப்பம் பிடிச்சிருவியே. அதெல்லாம் பார்த்து கவனிக்கிறேன். இப்ப போன வை. இப்ப என்ன முடிவு பண்ண போற? என் உயிரை போடணும், இதுல கையெழுத்து போட மாட்டேன் நானு. இப்ப போடுறியா?
போறியா? போட்டுரு. ஏய், அவன் முன்னாடி நிறுத்துறா. சரிங்க. ஆமாக்கா. என் பேரு லோகேஷ். எல்லாரும் என்ன லோகுன்னு கூப்பிடுவாங்க. ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இதோ பார், நான் உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நீ தான் எனக்கு பொண்டாட்டின்னு. எப்போ வச்சுக்கலாம் கல்யாணத்தை? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? உன் வளர்ப்பு சரியில்லை, முதல்ல வழியை விடு. ஏய், இதோ பார், நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீருவேன். உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். உன்னை விட மாட்டேன் இனிமே. நீ ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? எனக்கு பிடிக்க வேணாம். ஏய், இதோ பார், உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. இனி உன்னை விட மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உன் தலையெழுத்து. இந்த பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? எம்எல்ஏ பையன் கிட்ட. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. எனக்குன்னு என் மாமா இருக்காரு. இந்த உடம்பும் உசுரும் என் மாமனுக்கு மட்டும்தான். ஓ, அப்ப நான் தொட்டா என்ன பண்ணுவ? தொட்டு பாரு, தெரியும். தோ. அக்கா. எம்எல்ஏ பையனை பத்தியா? மா சொல்லுங்கம்மா. ஏய், தம்பி எங்கடா? நீ போன் எடுக்கிற? இதோ பக்கத்துல தான் போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. சரி சரி, 2 பேரும் கிளம்பி ஃபார்ம் ஹவுஸ்க்கு வாங்க. சரிம்மா, வந்துடும். வாப்பா. மா, வாடா வேலு. ஐயா இந்த மாதிரி வீடு வேணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நீங்க இந்த வீட்டையே வாங்கிட்டீங்க. ஐயா ஆசைப்படுற எல்லாத்தையும் உங்களால நிறைவேற்ற முடியுமா? இந்த உலகத்துல அவன் என்ன கேட்டாலும் நான் நிறைவேற்றி வைப்பேன். எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள. அவனை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துட்டு இருக்கேன். அவன் என்ன கேக்குறானோ அதை செஞ்சு கொடுப்பேன். அப்படியெல்லாம் எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்ற முடியாதுமா. ஏன்னா ஐயாவுக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு பொண்ணு. உடனே தூக்கிட்டு வர வேண்டியது தானே? அந்த பொண்ணு விளக்கு அணைக்கிற பொண்ணு இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு விளக்கு ஏத்த போற பொண்ணு. என்னடா சொல்ற? ஆமாமா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்கல. ஒத்துக்க வைப்போண்டா. அது முடியாதுமா. ஏன்? ஐயா மேலே அந்த பொண்ணு கைய வச்சிருச்சு. அவ கைய வைக்கிற வரைக்கும் நீ என்ன சும்மா பாத்துட்டு இருந்தியா? இல்லம்மா, நான் போய் தடுக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. என் பையனை ஒருத்தி அடிக்கிறான்னா நிச்சயம் அவதான் என் பையனுக்கு பொண்டாட்டியா இருக்கணும். எங்கடா இருக்க அவ வீடு? வாப்பா. ஏம்மா, அவங்கள நீ வர சொன்னியா? உள்ள இல்லப்பா, எனக்கு பிடிக்கல. என் பின்னாடி வராதுன்னு அவன் கிட்ட சொன்னேன். அவன் கேட்காம இப்ப இப்படி வந்து நின்றுட்டு இருக்கான். வேற என்னவா நடந்துச்சு? அன்னைக்கு அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்பா. அதனாலதான் அவனை அடிச்சேன். ஐயோ, இவ்வளவு தூரம் நடந்துச்சா? இன்னும் என்ன நடக்க போதோ தெரியலையே. சரி சரி, நீ இங்கே இருமா. நான் உங்களை பேசி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டு வரேன். ம். அம்மா, என் பொண்ணு பண்ணது தப்புதாம்மா, மன்னிச்சுங்கம்மா. மன்னிச்சதுனால தானே பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். ஏய், தட்டை குடுறி. இந்தாங்கம்மா. முதல்ல தட்டை பிடிங்க, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். தட்டை வாங்குங்க. தட்டை வாங்கு. அம்மா, அது வந்து ஏய், தட்டை வாங்குங்கறல.
மவன் கழுத்தை என்னால அறுத்து போட்டுற முடியும். என் மாமனோட வாழணுங்கிற ஆசையில தான் உன் மவனை சும்மா விடுறேன். ஒழுங்கா மரியாதை கிளம்பி போயிடு. விருப்பம் இல்லாத பொண்ணை ஏன் கட்டாயப்படுத்துறாங்க? ரமேஸ்வரி அமைதியா இரு, எல்லாரும் பாக்குறாங்க. எலெக்ஷன் நேரம். ஏய், அருவாமனை தூக்குன இந்த கையாலேயே என் வீட்டுல விளக்கத்தை வைக்கிறேன்டி. அப்படி செய்யல என் பேரு பரமேஸ்வரி இல்ல. வாங்க வாங்கடா போலாம். ஏய், என்னைக்கு இருந்தாலும் உன் மாமனுக்கு ஏன் கையால் தாண்டி சாவு. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் என் மாமனோட நிழலை கூட உன்னால தொட முடியாது. பாக்கலாட்டி போடா. அப்பா வாமா மேகலா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. கோமதி எங்க? அவ உள்ளதாமா இருக்கா. சரிங்கப்பா. கோமதி வா மேகலா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். உன் வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாம் என் அம்மா சொல்லுச்சு. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அத விடுடி. ஆமா, நீ மெட்ராஸ்ல தானே இருக்க? என் மாமனை எப்பயாச்சும் பாத்தியா? ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடும் போது பார்த்தேன். உன்னையும் அப்பாவையும் ரொம்ப விசாரிச்சது. ஏன் ஊரு பக்கமே வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். சினிமால ஏதாவது சாதிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லுச்சு. உன் மாமா ஏதோ சவுண்ட் இன்ஜினியரா வேலை பாக்குறேன்னு சொல்லுச்சு. நேத்து நம்ம ஊர் சினிமா கொட்டாயில உன் மாமா பேர் வந்துச்சு. நானும் என் வீட்டுக்காரும் பார்த்தோம். அப்படியா? இன்னைக்கே படம் கடைசின்னு போஸ்ட் ஒட்டிருக்கு. கொட்டாயில போய் படம் பாரு. கண்டிப்பா பாக்குறேன்டி. சரி கோமதி, நான் ஊருக்கு கிளம்புறேன். மேகலா, மறுபடியும் என் மாமனை பாத்தீனா ஊர்ல கோமதி உனக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன். சரி, வரட்டுமா? போயிட்டு வா. அம்மாடா, கட்சி விஷயமா நான் சென்னைக்கு போறேன். வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் அமைதியாயிரு. திரும்பி வந்ததும் கோமதி விஷயத்த பேசி முடிச்சிடலாம். சரியா? ஓகேமா. டேய் வேலு, தம்பி கூடவே இரு, வெளியில எங்கும் போயிடாத. சரிங்கம்மா. வரட்டுமா? ஓகே. கண்ணுக்குள்ளே நிக்கிறாடா. அவளை என்னால மறக்கவே முடியலடா. இப்பவே அவளை எடுத்துட்டு போய் தாலி கட்டாதான் என் ஆத்திரம் அடங்கும். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா வர. ஏய், எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மா அம்மா. எல்லா விஷயத்துக்கும் அம்மாவை எதிர்பார்க்க முடியாது. சில விஷயங்களை நாம தான் முடிவு பண்ணணும். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், வாங்க. வா. மாமா படம் நம்ம கொட்டாயில ஓடுதான்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா? இதுல புதுசா இன்னொரு பிரச்சனை உருவாக்குறியா? ஒழுங்கு மரியாதை உள்ள போ. 10 மணிக்கு படம் வேற போட்டுருவாங்க. என்ன பண்றது? ஆங்கினூர் நொண்டி கருப்பு, இன்னைக்கு எப்படியாச்சும் என் மாமாவோட படத்தை பார்த்துடணும். அதுக்கு நீதான்ப்பா வழிகாட்டணும். உள்ள தூக்கி போடுறா. திருப்பு திருப்பு திருப்பு, சீக்கிரம் தூக்குறா. ஓடா பாரு. டேய், திருப்பு திருப்பு திருப்பு, லெஃப்ட்ல திருப்புடா. நிறுத்து நிறுத்து, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து.
மாட்டிட்டா. ஐயா, அவன் இந்த வழியா தான் போயிருக்கணும். வாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.